ஹாய் எவரிவான், வணக்கம். நான் உங்கள் தில்லைநாதன். தங்களுடன் பெயரில் முதல் எழுத்து, அதாவது லெட்டர்ஸ் AIJQ இது வந்தால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த எழுத்துக்கள், அதாவது லெட்டர்ஸ் AIJQ ஆரம்ப எழுத்தில் அல்லது முடிவில் அல்லது நடுவில் வந்தால் கண்டிப்பாக அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய ரகசியங்கள் இந்த எழுத்தில் கண்டிப்பாக உண்டு. இந்த வீடியோ பதிவில் அது நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். இந்த எழுத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூரிய சக்தியும் அந்த சூரியனோட பலம் கண்டிப்பாக உண்டு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த AIJQ அந்த நியூமராலஜி வேல்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 வரும். 1னாக்க சூரியன். இந்த எண்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண்களுக்கும் எழுத்துக்கும் கண்டிப்பாக சூரிய சக்தி கண்டிப்பாக உண்டு. இவ்வகையான எழுத்துக்கள் ஒரு மனிதனோட பெயரில் அமைந்து விட்டால் கண்டிப்பாக அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த எழுத்துக்கு கண்டிப்பாக உண்டு. இது உண்மை. அந்த அற்புதமான ரகசிய பலன்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போகிறேன். அதே சமயத்தில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்கள் நன்மை அடைய வேணும் என்று எனக்கு மிக்க ஆசை. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் என்னோட யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்வது மிக்க நலம். ஏனென்றால் இவ்வகையான அற்புதமான வீடியோ பலன்கள் நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு போடும்போது கண்டிப்பாக எளிதில் உங்களை வந்து சேரும். A என்ற எழுத்து, அதாவது லெட்டர் A. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து ஒரு மனிதனோட பெயரில் முதலில் அமைந்து விட்டால் கண்டிப்பாக அவருக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த A என்ற எழுத்து அந்த சக்தியும் வலிமையும் கண்டிப்பாக உண்டு. A என்றால் முதல், A என்றால் ஆரம்பம். இந்த A என்றால் நம்ம கண்டிப்பாக கடவுளை குறிக்கலாம். ஏனென்றால் இந்த எழுத்துக்கு கண்டிப்பாக இறை சக்தி உண்டு. A என்ற எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வைட்டல் எனர்ஜி கண்டிப்பாக உண்டு. இந்த A என்ற எழுத்துக்கு ஒரு சூப்பர் பவர் கண்டிப்பாக உண்டு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த A என்ற எழுத்து இந்த லெட்டரே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிட் ஷேப்பில் கண்டிப்பாக இருக்கும். அந்த பிரமிட்டோட சக்தியும் அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இந்த A என்ற எழுத்தில் அடக்கம். இந்த எழுத்தை ஒரு மனிதன் ஒரு பெயரில் பயன்படுத்திவிட்டால் கண்டிப்பாக நல்ல அற்புதமான பலன்களை அள்ளி வழங்கக்கூடிய சக்தி இந்த A என்ற எழுத்துக்கு அது உண்டு. இது உண்மை. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கு மூளையோட பவரும் மூளையோட அதீத சக்தியும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த எழுத்துக்கு கண்டிப்பாக உண்டு. நல்ல ஒரு மூளை திறனும் நல்ல ஒரு இன்டெலிஜென்டாக அவங்க உருவாகி அவங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள், பண லாபங்கள், ஆரோக்கியம், நல்ல ஒரு தொழில் வளம் எல்லாமே அவங்களுக்கு வந்து சேர்ந்து நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த A என்ற எழுத்துக்கு கண்டிப்பாக உண்டு. நல்ல ஒரு பணம், நல்ல ஒரு புகழ், நல்ல ஒரு இன்டெலிஜென்ட், நல்ல ஒரு தொழில் வளம், இந்த மாரி ஒரு நபரை நான் நிறைய பேர் பார்க்கும்போது அவங்க பெயரோட ஆரம்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா A என்ற எழுத்து வரதை நான் பார்த்துள்ளேன். அதனால் அந்த A என்ற எழுத்துக்கு கண்டிப்பாக அற்புத சக்தியும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த A என்ற எழுத்துக்கு கண்டிப்பாக உண்டு. இது உறுதி. இந்த A என்ற எழுத்துக்கு ஆக்கும் சக்தி கண்டிப்பாக உண்டு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் கீழே சரிந்து உழுவும் போது இந்த A என்ற எழுத்து கண்டிப்பாக தாங்கி பிடித்து அவரை மேலே கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த A என்ற எழுத்துக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால் இந்த எழுத்து ஒரு பெயரில் அதிகமாக வந்தால் கண்டிப்பாக அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த எழுத்துக்கு கண்டிப்பாக உண்டு. இது உண்மை. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த நபர் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக மேல் நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் இந்த A என்ற எழுத்து அவங்களுக்கு கொடுத்துவிடும். A என்ற எழுத்து புத்திசாலித்தனமும் அறிவை குறிக்கிறதுனால பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு பொருத்தமான எழுத்து. அவங்க கரெக்டாக பயன்படுத்தி விட்டால் நல்ல ஒரு இன்டெலிஜென்ட், நல்ல ஒரு படிப்பு திறன் கண்டிப்பாக அவங்களுக்கு உருவாகி வாழ்க்கையில் நிறைய வெற்றி அமைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த எழுத்து அவங்களுக்கு கொடுத்துவிடும். லெட்டர் I. இந்த I எழுத்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியும் அசராத உழைப்பும் இந்த எழுத்துக்கு கண்டிப்பாக உண்டு. பொதுவாக இந்த எழுத்து ஆரம்பத்தில் ஒரு மனிதன் பெயராக பயன்படுத்தி விட்டால் நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு விடாமுயற்சி வாழ்க்கையில் அவங்க ஏற்பட்டு வாழ்க்கையில் வெற்றி அமையக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த I என்ற எழுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்துவிடும். இந்த I என்ற எழுத்து ஒரு மனிதனோட பெயரில் முதலில் வந்து விட்டால் நல்ல ஒரு விடாமுயற்சி, அசராத உழைப்பு, அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான திங்கிங் அந்த நபருக்கு கொடுத்து வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் இந்த I என்ற எழுத்து கண்டிப்பாக அந்த நபருக்கு கொடுத்துவிடும். இது உண்மை. இந்த I என்ற எழுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான திங்கிங், நல்ல ஒரு தூய்மையான எண்ணங்கள், அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன் பவர் கண்டிப்பாக இந்த I எழுத்து அந்த நபருக்கு கொடுத்துவிடும்.
இந்த எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனிதனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையும், நம்மளுக்கு எப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு வேலை அமைப்பு கொடுத்தாலும் ரொம்ப சீக்கிரமே அதை முடித்து கொடுக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் இந்த லெட்டர் கண்டிப்பாக அந்த நபருக்கு கொடுத்து, எப்படிப்பட்ட டாஸ்க் கொடுத்தாலும் அதை வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் அந்த நபருக்கு கொடுத்துவிடும். பொதுவாக இந்த ஆய் என்ற எழுத்து ஒரு பெயரில் பயன்படுத்தும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அந்த நபருக்கு கொடுத்துவிடும். இவங்களோட எம்பிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பணம் சம்பாதித்து சேமித்து வைக்க வேண்டும் என்று அந்த எண்ணங்கள் இந்த ஆய் என்ற எழுத்து அந்த நபருக்கு கண்டிப்பாக கொடுத்துவிடும். அதே சமயத்தில் இவரும் நிறைய பணம் லாபங்கள் ஏற்பட்டு நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகள் அந்த அமைப்புகள் இந்த எண் அந்த எழுத்து கண்டிப்பாக கொடுத்துவிடும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆய் என்ற எழுத்து முதலில் ஒரு பெயரில் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறதோட கடைசி முடிவில் அந்த ஆய் வந்தால் நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் அள்ளி வழங்கக்கூடிய சக்தி இந்த ஆய் என்ற எழுத்துக்கு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் இந்த ஆய் என்ற எழுத்து ஒரு பெயரில் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அந்த நபருக்கு உடம்பில் ஒரு உஷ்ணத்தை உருவாக்கி நரம்பு மண்டலங்கள் பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாக்கி கொடுத்துவிடும். அதனால் இந்த ஆய் என்ற எழுத்து பயன்படுத்தும் போது என்னோட ஆலோசனை கேட்ட பிறகு நீங்கள் பயன்படுத்துவது மிக்க நலம். லெட்டர் ஜே. இந்த ஜே எழுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இது ஒரு தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு எழுத்து. இந்த எழுத்து ஒரு மனிதனோட பேரில் முதலில் ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டாக இருக்க ஆசைப்படுவாங்க. எதுவுமே சொந்தமாக செய்து சொந்த காலில் நின்று அந்த இலக்கை அடையக்கூடிய அமைப்புகள் உருவாகி வெற்றி அடையக்கூடிய பாதையை கரெக்டாக நோக்கி அந்த நபருக்கு அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜெய் என்ற சக்தி அந்த எழுத்து மூலிமா கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்து வெற்றி அடைய செய்ய விடும். இந்த ஜே என்ற எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு பேரில் ஆரம்பத்தில் அமைந்து விட்டால் ஒரு பெண்ணால் நல்ல லாபங்களும் உதவிகள் கண்டிப்பாக வந்து சேரும். அதே சமயத்தில் இந்த ஜே என்ற எழுத்து ஒரு பெண்ணுக்கு பேராக முதல் எழுத்து ஆரம்பித்து விட்டால் ஆனால நல்ல ஒரு லாபங்களும் உதவிகளும் வந்து சேர்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் இந்த எழுத்து அந்த நபருக்கு கண்டிப்பாக கொடுத்துவிடும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜே என்ற எழுத்து ஒரு நபரோட பேரில் முதலில் ஆரம்பிக்கிறவங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாரோட உதவி கண்டிப்பாக கேட்க மாட்டார்கள், அந்த அட்வைஸ் கேட்க மாட்டாங்க, சொந்த காலில் நிற்பார்கள். எதுவுமே சொந்த முயற்சியில் சொந்த திங்கிங் சொந்த ஹார்ட் ஒர்க் சொந்தமாக செய்து அதை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் அந்த திறன் அவங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுத்து வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் இந்த ஜே என்ற எழுத்து அந்த நபருக்கு கொடுத்துவிடும். உடனே தெரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றலும் உடனே செயல்படக்கூடிய திறமையும் இந்த எழுத்து அவங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் வந்தாலும் அதை அசால்ட்டாக தூக்கி போட்டு அந்த இலக்கை அடைந்தக்கூடிய சக்தியும் அமைப்புகள் இவங்களுக்கு உருவாக்கி கண்டிப்பாக வெற்றி பாதையை அமைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த எழுத்து மூலிமா அவங்களுக்கு கிடைத்துவிடும். நல்ல ஒரு பதவியும் நல்ல ஒரு புகழையும் சொந்த முயற்சியில் இவங்களுக்கு கண்டிப்பாக அடைந்து நல்ல ஒரு வெற்றியான பாதை அந்த ஜே என்ற எழுத்து அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்து பெரிய மனிதர்கள் தொடர்பு ஏற்பட்டு வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் நல்ல லாபங்கள் பணம் வசதி புகழை கண்டிப்பாக இந்த எண் அந்த எழுத்து அவங்களுக்கு கொடுத்துவிடும். பொதுவாக இந்த ஜே என்ற எழுத்து ஒரு பெயரில் ஆரம்பத்தில் வந்தால் நல்ல அற்புதமான பலன்கள் கொடுத்துவிடும். அதே சமயத்தில் இந்த ஜே என்ற எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆக்கும் சக்தி கண்டிப்பாக உண்டு. லெட்டர் கியூ. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கியூ என்ற எழுத்துக்கு ஒரு அற்புதமான சக்தியும் அதுக்கு ஒரு ஆற்றல் கண்டிப்பாக உண்டு. இந்த கியூ என்ற எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்பு அந்த சக்தி இந்த கியூ என்ற எழுத்துக்கு கண்டிப்பாக உண்டு. பொதுவாக நம்ம ஒரு கடைக்கோ ஒரு பொருள் நம்ம வாங்க போகும்போது அந்த கியூவில் நிற்க சொல்லுவாங்க. அந்த கியூ என்ற சொல் அந்த பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒழுங்குமுறை, ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு எழுத்து தான் இந்த கியூ. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கியூ என்ற எழுத்து ஒரு மனிதனோட பேரில் ஆரம்பத்தில் வந்து விட்டால் நல்ல ஒரு டிவைன் பவர், நல்ல ஒரு இறை ஆற்றல், நல்ல ஒரு இறை நம்பிக்கை கண்டிப்பாக அந்த நபருக்கு இருக்கும். அதே சமயத்தில் இறைவன் கண்டிப்பாக இந்த நபருக்கு நல்ல ஒரு உதவிகள் நல்ல ஒரு பாதைகள் ஏற்பட்டு வாழ்க்கையில் நல்ல வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் இந்த கியூ மூலிமா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைத்துவிடும். இது உண்மை. இந்த கியூ என்ற எழுத்து அந்த மனிதனுக்கு நல்ல ஒரு டிவைன் பவரும் நல்ல ஒரு குவாலிட்டியை கொடுத்து வாழ்க்கையில் கண்டிப்பாக மேன்மை அடையக்கூடிய அமைப்புகள் வாய்ப்புகள் வசதி எல்லாமே வந்து சேர்ந்து கண்டிப்பாக நல்ல ஒரு இலக்கை அடைவார். இது உறுதி. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் அதாவது AIJQ இது பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தியும் வலிமையும் இந்த எழுத்துக்கு கண்டிப்பாக உண்டு. இருந்தாலும் இந்த 4, 13, 22, 31 பிறந்த எண்காரர்கள் அல்லது
8/17/21 பிறந்த எண்காரர்கள் இந்த எழுத்தை பயன்படுத்தி விட்டால் இன்னும் அதிகமான சக்தியும் பவர் கண்டிப்பாக அவங்களுக்கு உருவாகி வாழ்க்கையில் பல நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் நான் சொன்னது இது எல்லாமே ஒரு பொது பலன். என்னை நேராக சந்தித்தோ அல்லது என்னை கான்டாக்ட் பண்ணி ஆலோசனை கேட்ட பிறகு இந்த எழுத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மிக்க நலம். அதே சமயத்தில் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அன்பர்களுக்கு என்னோட குருக்கும் இறைவனுக்கும் இந்த கலைக்கும் மிக்க நன்றியை சொல்லி இப்பொழுது நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.